வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண மாணவர்களுக்காக ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ஷெடியூல் இப்போ வெளியாகிருக்கு. இந்த ஷெடியூலை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் இந்த கவுன்சிலிங் ஆனது நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இங்கே வரும். இதில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் அண்ட் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பிஜிஐஎம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் தான் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரவுண்டு 1 வரக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கவுன்சிலிங் ஆஃப்லைனில் நடந்தது. அவங்க எல்லாமே சென்னை போயிருந்தாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ரிலீஸ் ஆன அந்த 7.5% அட்டன் பண்ண மாணவர்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணுன்னா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நம்ம 500 rupees பண்ணணும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக. இது நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட கல்லூரிகளையும் விருப்பப்பட்ட கோர்ஸ் எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸா அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ண கல்லூரிகள் எல்லாமே நம்ம லாக் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்க டைம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30/1/2022 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3/2/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் கண்டிப்பாக முடிச்சாகணும். இந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் 10,456 வரைக்கும் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அட்டன் பண்ண எலிஜிபிள். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அவங்க மட்டும்தான் இந்த சாய்ஸ் பில்லிங் பேமெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நீட் ரேங்க் 710லேருந்து 410 வரைக்கும் தான் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கலந்து கொள்ள முடியாது. அவங்கெல்லாம் இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு வேக்கண்ட் இருந்தால் தான் அடுத்தது அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ப்ரொசீஜர். டோட்டலாக 10,456 பேர் பங்கேற்கிறாங்க. அப்போ இருக்கிற மொத்த சீட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சீட் மேட்ரிக்ஸை பற்றி தெரியணும். அந்த சீட் மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 30ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க. பேமெண்ட் 500 ரூபாய் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் பில்லிங்கை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங்கை பண்ணிடுவீங்க. இந்த சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதாவது எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது, நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கே நமக்கு வெப்சைட்டில் போட்டுருவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்போயே ஒரு ஒயிட் சீட் எடுத்து இந்தந்த கல்லூரி என் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது, ஓசியில் எவ்வளோ இருக்குது, ஓசியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கிற சீட்டை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சாய்ஸ் பில்லிங்கில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு சாய்ஸ் லாக்கிங்கை பண்ணி முடிச்சிருவீங்க. அடுத்தது அவங்க 6ஆம் தேதி வெப்சைட்டில் ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க. அந்த லிஸ்ட் யார் பேர் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை அவங்க முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டேட்ஸ் பார்த்தோம்னா 7/2/2022லேருந்து 9/2/2022 டோட்டலாக 3 நாள் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளே சென்டர் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் கமிட்டியே ஒரு சென்டர் கொடுத்துருவாங்க. அந்த சென்டரில் போய் தான் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12/2/2022 அன்னைக்கு வரும். அதாவது கவுன்சிலிங் நம்ம சாய்ஸ் பில்லிங் எல்லாம் கொடுத்தோம்லே அந்த ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண அலாட்மெண்ட் ஆர்டரையும் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரிக்கு நம்ம 14/2/2022லேருந்து 17/2/2022 மாலை 3 மணிக்குள்ளே நம்ம போய் கண்டிப்பாக கல்லூரியில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகேவா? நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் எந்த கல்லூரி உங்களுக்கு தேர்வாயிருக்கோ அந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டினா மட்டும்தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? டியூஷன் ஃபீஸை நம்ம முன்னாடியே பே பண்ணி தான் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங்கான
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹500 வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக நம்ம வந்து ஆன்லைன் வழியாக பே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா சீட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம சாய்ஸ் பில்லிங்கை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். நம்மளுடைய நம்மளுடைய கம்யூனிட்டி ப்ளஸ் ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கம்யூனிட்டி. அதில் வந்து யார் வேணால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட் எடுக்கலாம். அதில் சீட் இருந்தது அப்படின்னா அதில் சீட் ஃபில் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டையும் ஃபில் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓசியில் சீட் இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த கல்லூரிகளையும் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுக்கலாம். ஓசிலையும் சீட் இருந்து உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவீங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் ரெலவெண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சென்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமேட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர எல்லாருமே வந்து சீட்டு ஒதுக்கீடு ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ சீட்டுக்கு எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெளியே வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறமேட்டு இந்த சென்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செலெக்ஷன் கமிட்டியே நமக்கு வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போகணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் இல்லையா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு எந்த கல்லூரி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களோ அந்த கல்லூரியில் நமக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஃபீஸை வந்து நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம லாகின்குள்ளே போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன்டு காப்பியும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ஒரு 3 செட் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த கல்லூரி வந்து ஒதுக்கீடு ஆகிருக்கோ அந்த கல்லூரிக்கு நம்ம 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்குள்ளே நம்ம விசிட் பண்ணி நம்மளுடைய அட்மிஷனை உறுதிப்படுத்திக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளோட சீட் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து வேக்கண்டாக அறிவிக்கப்பட்டுரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். வெரி சிம்பிள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கு உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபியை வந்து யாருமே நீங்கள் வேறு யாருக்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. நீங்களே இப்போ உட்காந்து பர்ஃபெக்டாக ஒரு சிஸ்டம் எடுத்து வச்சு சாய்ஸ் பில்லிங்கை நீட்டாக பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஒரு 10 தான் கொடுக்கணும் 2 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது. கவர்மெண்ட் கல்லூரியில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கல்லூரிக்கு இருக்கிற கோர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் ஃபினான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு இஎஸ்ஐசி பிஜிஐஎம்எஸ்ஆர் அந்த மாதிரி எல்லா காலேஜுக்குமே மேக்ஸிமம் நீங்கள் சாய்ஸை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு கல்லூரியில் நமக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 பேர்த்துக்கு 10,000 சீட்டுக்கு குறைவாக தான் சீட் மேட்ரிக்ஸ் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் சான்ஸ் கொடுத்தா தான் நமக்கு மேக்ஸிமம் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கில் 10,456 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த 10,456 பேருக்குமே சீட்டு கிடைக்காது. ஏன்னா ஒரு சீட்டுக்கு 1:5 ரேஷியோவில் கூப்பிட்றாங்களா இல்லை 1:3 ரேஷியோவில் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா கேர்ஃபுல்லாக சாய்ஸ் பில்லிங்கை வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ போடுறேன். அதாவது 30ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ரேங்க் நம்பர் 1லிருந்து ரேங்க் நம்பர் 10,456 வரைக்கும். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. கரெக்டாக எல்லாமே வந்து ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி எல்லாருமே நல்ல காலேஜில் சீட் எடுத்து படிங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.